ஆல்கோ சேனல் நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி கோடிங் பண்ணி தருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸை இன்றைக்கி பார்ப்போம். நம்ம லைவாக வந்து 3 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி விவேப், நிஃப்டி ஆர்எஸ்சி, நிஃப்டி 15 மினிட்ஸு. ஸோ இங்கே இருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 மினிட்ஸு. இந்த ப்ளூ லைன் தான் இன்றைக்கி நிஃப்டி 15 மினிட்ஸோட ரேஞ்சு. ரெட் லைன் ஸ்டாப் லாஸ், க்ரீன் லைன் டார்கெட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்து இங்கே ஆர்டர் எடுத்து இன்றைக்கி ரேஞ்ச் கொஞ்சம் சின்னது தான். ஸோ இங்கே வந்து 9:39க்கே ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நிஃப்டி 15 மினிட்ஸ் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஆர்எஸ்ஐ பொறுத்த மட்டிலும் 50க்கு மேலே கட்டாச்சுன்னா தான் ஆர்டர் எடுக்கும். நிஃப்டிக்கு 50 கீழே கட்டாச்சுன்னா புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரியே வந்து 11 o'clock மேலே தான் வந்திருக்கு. ஸோ 11 o'clockல புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. மறுபடியும் 10 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் போயிட்டு கால் ஆப்ஷன் எடுத்தது. அது மாதிரி இன்றைக்கி ஒரு 4 தடவை எடுத்துகிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. 3000 புக் ஆகிருக்கு. ஸோ 3000 புக் ஆனது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12:30 கிட்ட ஆர்எஸ்ஐ ப்ராஃபிட் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து விவேப் பார்ப்போம். விவேப் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் ஜிக்ஸாக் மார்க்கெட் இருந்ததுனால விவேப் இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம். 9:16 கேண்டில் புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆகும்போது கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. ஸோ அது மாதிரி ஜிக்ஸாக்ல இருந்ததுனால ஒரு 9:30 கிட்ட விவேப் லாஸில் புக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பொறுத்த மட்டிலும் நிஃப்டி ஆர்எஸ்ஐயும் 15 மினிட்ஸும் ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. விவேப் மட்டும் மைனஸில் முடிஞ்சுது. நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.